மாற்றுத்திறனாளிகளின் சம வாய்ப்பு சம பங்கேற்பு உரிமைகளுக்காய் ஓங்கி ஒலிக்கிறது சவால் முரசு. ஹெலன் கெல்லர் போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி மையம் வழங்கும் தொடர் பயிற்சி வகுப்புகள். பாடம் அரசியல் அறிவியல், பகுதி 8 தலைப்பு அடிப்படை உரிமைகள். வழங்குபவர் திரு கோவர்தனன் அவர்கள், ஆய்வாளர், கைத்தறித்துறை. ஓட்டை வாங்கி பேட்டையை வாங்கி நாட்டையும் வாங்குது அரசியல், இந்த நாட்டையும் வாங்குது அரசியல். அடிப்படை உரிமை அப்படின்னு சொன்னோம்ல, அந்த டாபிக் இது ரொம்ப முக்கியமான டாபிக். இது ரொம்ப முக்கியமான டாபிக். நிறைய ஃபேக்ட் வரும், அதுல நிறைய இன்ஃபர்மேஷன்ஸும் ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் வரும் இந்த டாபிக்ல. இது கொஞ்சம் கவனமா கவனிச்சுக்குங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்ற அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்றோம்ல, அது எப்படி இந்தியாவுக்கு முதல்ல வந்தது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதோட ஹிஸ்டரி என்னன்னு பாத்தீங்கன்னா, மாக்னா காட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலாந்துல கிங் ஜான் அப்படின்ற ஒருத்தர் அந்த நாட்டு மக்களுக்கு 1215, அதாவது 1215 அந்த வருஷத்துல ஒரு உரிமையை கொடுக்கிறாரு. அவங்க அந்த நாட்டு மக்களுக்கு ஒரு உரிமையை கொடுக்கிறாரு, ஒரு அடிப்படை உரிமை மாதிரி ஒண்ணு கொடுக்கிறாரு. அதுக்கு பேரு மாக்னா காட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் உலகத்திலே முதல்ல கொடுக்கப்பட்ட அடிப்படை உரிமை, மக்களுக்காக ஒரு அரசர் கொடுத்த அடிப்படை உரிமை. அதன் அடிப்படையில தான் பல நாடுகள் பின்னாடி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ஸை அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்தியன் மாடல் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா யூஎஸ் உடைய மாடல், இந்தியாவில் அடாப்ட் பண்ணப்பட்ட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். நான் நேத்து நம்ம சொன்னோம் பார்ட் 3 பகுதி 3 இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கான ஆர்டிகல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 12 to 35 பகுதி 3 ஷரத்து 12 முதல் 35 வரை இந்த அடிப்படை உரிமையை பத்தி பேசுது. நம்ம என்ன சொன்னோம், மாக்னா காட்டான்னு நம்ம பார்த்தோம்ல இங்கிலாந்துல. அந்த மாக்னா காட்டா நம்ம பிரிட்டிஷ் நம்மள ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அதோட நினைவாதான் இந்தியன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, மாக்னா காட்டா ஆஃப் இந்தியா என்னன்னு கேட்டா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லணும். எது மாக்னா காட்டா ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அடிப்படை உரிமை. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மாக்னா காட்டா என்று அழைக்கப்படுவது எது? இது போன குரூப் 1ல கூட கேட்டாங்க இந்த கொஸ்டின். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது மக்களுக்கு ஒரு அரசு கொடுக்கிற ஒரு சில உரிமைகள் தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அது பாத்தீங்கன்னா 6 வகையா தற்சமயம் 6 வகையா இருக்கு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல 6 விதமான அடிப்படை உரிமைகள் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க முதல் உரிமை. ரைட் டு ஈக்குவாலிட்டி அது ஆர்டிகல் 14ல இருந்து ஆர்டிகல் 18 வரைக்கும் வரும். அதாவது ரைட் டு ஈக்குவாலிட்டினா சம உரிமைன்னு சொல்றோம்ல, அதுதான் ரைட் டு ஈக்குவாலிட்டி, அதாவது சம உரிமை, ரைட் டு ஈக்குவாலிட்டி. ஆர்டிகல் 14 டு ஆர்டிகல் 18. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாவது உரிமை ரைட் டு ஃப்ரீடம். ஃப்ரீடம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 19 டு ஆர்டிகல் 22, அதாவது சுதந்திரத்திற்கான உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆர்டிகல் 19 முதல் ஆர்டிகல் 22 வரை வரும், சுதந்திரத்துக்கான உரிமை. அப்புறம் மூணாவது பாத்தீங்கன்னா ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்பிளாய்டேஷன், சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்பிளாய்டேஷன். ஆர்டிகல் 23 மற்றும் 24 ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்பிளாய்டேஷன். அப்புறம் நாலாவது பாத்தீங்கன்னா ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மத சுதந்திரம் சொல்றோம்ல, அதுதான் இது ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன். ஆர்டிகல் 25 முதல் 28 வரை வரும் இது. அப்புறம் ஐந்தாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமை, இதுதான் 5வது ரைட்டு. ஆர்டிகல் 29, 30 இந்த 2 ஆர்டிகல்ல வரும், கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமை. கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் ஆர்டிகல் 29 and 30. அதுக்கப்புறம் 6வது ரைட் ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு ஒண்ணு இருந்தது
சொத்துரிமை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து நீக்கப்பட்டுள்ளது. ஆர்டிகல் 31 அது ரைட் டு ப்ராப்பர்ட்டி 6வது ஃபண்டமெண்டல் ரைட்ஸா இருந்தது முன்னாடி. அது வந்து 44வது சட்ட திருத்தத்தின்படி நீக்கப்பட்டு அது வந்து இப்ப லீகல் ரைட்டா மாத்திட்டாங்க. ஆர்டிகல் 300A அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ஆர்டிகல் உருவாக்கி பார்ட் 12ல வந்து கொண்டு போய் அதை வச்சுட்டாங்க. இப்போ வந்து அது பகுதி 12ல இருக்கு. ஆர்டிகல் 300A அது வந்து 44வது சட்ட திருத்தத்தின்படி சொத்துரிமை நீக்கப்பட்டுள்ளது. இது நோட் பண்ணுங்க, இது முக்கியமான பாயிண்ட். அப்புறம் 7வது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ். அதுதான் வந்து 7வது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடின்றது அந்த ரிட்டு எல்லாம் இருக்குல்ல, நீதி பேராணைகள் போடுறது. அதாவது ஃபண்டமெண்டல் இந்த 6 முதல்ல இந்த 6 ரைட்ஸ் இப்ப 5 தான் இருக்கு. இந்த 6வது தான் டெலீட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னேன். இந்த மேல இருக்கிற 5 ரைட்டையும் காப்பாத்துறது தான் இந்த கீழே இருக்கிற கடைசி ரைட். புரியுதுங்களா? மேல இருக்கிற இந்த 5 ரைட் ஏதாவது வயலேட் ஆயிடுச்சுன்னா இந்த 6வது ரைட் உரிமையை வச்சு நம்ம கோர்ட்டுக்கு போயிட்டு அதை மீட்டெடுக்க முடியும். அதுதான் வந்து இந்த 7வது சுதந்திரம், ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ் அப்படின்றது. ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்னென்னு பார்த்துட்டோம். 6 ரைட் பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம இப்போ ஒண்ணு ஒண்ணா உள்ள போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து இந்திய குடிமகன்களுக்கு மட்டுமே உள்ள அடிப்படை உரிமைகள் என்னென்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இந்தியன் சிட்டிசன்ஸுக்கு மட்டும் தான் இந்த ஆர்டிகல்ல இருக்கிற அடிப்படை உரிமைகள் பொருந்தும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 15, 16, 19, 29, 30. நோட் பண்ணுங்க, இது முக்கியம். அதாவது ரைட்ஸ் அப்ளிகபிள் ஒன்லி டு இந்தியன் சிட்டிசன். ஆர்டிகல் 15, 16, 19, 29, 30. இது கண்டிப்பா வந்து கொஸ்டினா நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க, கேட்கவும் வாய்ப்பு இருக்கு. ஆர்டிகல் 15 ஒன்னொன்னா நம்ம பின்னாடி பார்ப்போம். ஆர்டிகல் 15, 16, 19, 29, 30 ஒன்லி அப்ளிகபிள் டு இந்தியன் சிட்டிசன்ஸ். அது இல்லாம மத்த ரைட்லாம் இருக்குல்ல, மத்த எல்லா ரைட்டுமே வந்து இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கும் அப்ளிகபிள் ஆகும், ஒரு ஃபாரினருக்கும் அப்ளிகபிள் ஆகும். ஓகே, அப்புறம் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எல்லாருக்கும் வந்து அப்சல்யூட்டா வந்து கிடைக்காது. அதுக்கு சில ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா சில அதாவது சில அதாவது எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன் அமையுதுன்னு வச்சுக்கோங்க, நார்மல் சிச்சுவேஷன் இல்லாம, அப்போ வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து ஒரு பார்லிமெண்ட் நினைச்சா ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு போடலாம். அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ஜஸ்டிசியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இந்த வார்த்தை வந்து முக்கியம். ஜஸ்டிசியபிள், நான் ஜஸ்டிசியபிள் அப்படின்னு 2 வார்த்தை வரும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ஜஸ்டிசியபிள் அப்படின்ற வார்த்தையில சொல்லுவாங்க. இதுவே வந்து ஒரு அரசு நெறிமுறை கோட்பாடுகள் இருக்குல்ல, அதையும் அடிப்படை கடமைகளையும் நான் ஜஸ்டிசியபிள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை அடிப்படை உரிமையை வந்து யாராவது மீறினால், அதாவது ஒரு குடிமகனுக்கு அடிப்படை உரிமை மறுக்கப்பட்டால் அவர் வந்து நீதிமன்றம் சென்று அதை வந்து பெறலாம். இதுதான் வந்து ஜஸ்டிசியபிள் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் இதுதான். இதே நான் ஜஸ்டிசியபிள் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து அடிப்படை உரிமை வந்து ஒருத்தருக்கு வந்து அடிப்படை கடமையோ இல்ல டிபிஎஸ்பியோ வந்து கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு எல்லாம் போக முடியாது. ஏன்னா டிபிஎஸ்பின்றது நான் ஜஸ்டிசியபிள். டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அண்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ரெண்டுமே வந்து நீதி ஆய்வுக்கு உட்பட்டது அல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணுங்க, இதெல்லாம் முக்கியமான கான்செப்ட். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஸ்டின்ஸ்ல வந்து இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க. நீங்க இந்த ஸ்டோரிஸ் கரெக்டா நீங்க தெரிஞ்சிச்சுன்னா நீங்க எந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். படிக்கும் போதே தெரிஞ்சிடும் எது கரெக்ட்னு சொல்லிட்டு. ஓகே, இப்ப வந்து ஒவ்வொரு ஆர்டிகலா நம்ம பார்க்கலாம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இன்னைக்கு எவ்வளவு பார்க்க முடியுமோ அவ்வளவு ஆர்டிகல்ஸ், முக்கியமான ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஒன்னொன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 12ல இருந்து 35 வரைக்கும் சொல்லியிருந்தேன். அடிப்படை உரிமை அப்படின்றது அடிப்படை உரிமை பகுதி 3ல் உள்ளது. ஆர்டிகல் 12 முதல் 35 வரை USA அமெரிக்காவிலிருந்து கடன் பெறப்பட்டது. இது ஆர்டிகல் 12 என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா,
அரசு அப்படின்னா என்னன்னு சொல்லி அந்த டெபினிஷனை குறிக்குது. டெபினிஷன் ஆஃப் த ஸ்டேட் அததான் வந்து ஆர்டிகல் 12 சொல்லுது. இது நோட் பண்ணுங்க, இதெல்லாம் கேட்பாங்க. எந்த அரசியலமைப்பு, அதாவது அடிப்படை உரிமை அரசு என்ற வார்த்தைக்கான வகைப்படுத்துது, அதாவது டிஃபைன் பண்ணுது அப்படின்றத ஆர்டிகல் 12 தான் சொல்லியிருக்காங்க. அதாவது 12 உள்ள டீப்பா உள்ள போக வேணா. அது என்னன்னா ஸ்டேட்னா என்னன்னா பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், அப்புறம் வந்து லோக்கல் பாடி, எல்லாமே ஸ்டேட்ன்ற மாதிரி ஒரு மீனிங்ல வரும். ஸ்டேட்ன்ற டெபினிஷனை பண்ற ஆர்டிகல் எதுனா ஆர்டிகல் 12. அப்புறம் ஆர்டிகல் 13. ஆர்டிகல் 13 என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து நம்ம நேத்து ஒண்ணு பார்த்தோம்ல ஒரு கான்செப்ட், ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்ற ஒரு கான்செப்ட். அதாவது எந்த சட்டமாவது அரசியலமைப்பையோ இல்ல அடிப்படை உரிமையை மீறினா அதை வந்து நீதித்துறை வந்து இன்வாலிட் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம்ல. அதுதான் டாக்ட்ரின் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க, அது இங்கிலீஷ்ல அந்த வார்த்தை. அதுதான் வந்து ஆர்டிகல் 13. அதாவது ஆர்டிகல் 13ல வந்து என்ன சொல்லியிருக்கோம்னா, அதாவது லா இன்கன்சிஸ்டன்ட் வித் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேன் பி இன்வாலிட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது எந்த சட்டமாவது அடிப்படை உரிமையை மீறி ஒரு இயற்றப்பட்டிருந்தால் அந்த சட்டம் செல்லாது என அறிவிக்கும் அதிகாரம் நீதிமன்றத்திடம் உள்ளது. அததான் வந்து அதை சொல்லியிருக்கோம் அந்த ஆர்டிகல் 13. ஆர்டிகல் 13ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன சட்டம்னு பாத்தீங்கன்னா, ஒரு பாராளுமன்றம் அல்லது ஒரு மாநில சட்டமன்றம் ஏற்படுத்தும் நிரந்தர சட்டங்களும் அதுல வரும். அப்புறம் வந்து ஒரு ஒரு ஆர்டினன்ஸ் இஷ்யூட் பை பிரசிடென்ட்ஸ். ஆர்டினன்ஸ்னா அவசர சட்டம் நம்ம சொல்லுவோம்ல, அதுதான் வந்து ஆர்டினன்ஸ். அவசர சட்டம் அப்படின்னு நம்ம நிறைய முறை வந்து நியூஸ்ல கேள்விப்பட்டிருக்கோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து பாராளுமன்றம் வந்து அதாவது மான்சூன் செஷன், அப்புறம் வந்து வின்டர் செஷன், அப்புறம் வந்து இன்னொரு செஷன் வருமே பட்ஜெட் செஷன், அப்படி 3 செஷன் வரும். ஒரு ஆண்டில் 3 முறை பாராளுமன்றம் கூடும். அந்த 3 முறை கூடாம, அதாவது 3 முறை தவிர வேற ஏதாவது ஒரு முறை நம்ம வந்து ஏதாவது சட்டம் இயற்ற வேண்டும் என்று கூட்டினால்தான் அதுக்கு பேரு ஆர்டினன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அவசர சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பாராளுமன்றம் கூட்ட நடவடிக்கை இல்லாத காலத்தில் அதை வந்து கூட்டுவதற்கு தான் வந்து அவசர சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப கூட நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட டிமாண்ட் பண்றாங்களா அவசர சட்டம் போடலன்னு சொல்லிட்டு. இந்த உதாரணம், இந்த நீட் பிரச்சனைக்காக அவசர சட்டம் போடாம இருக்காங்க அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள்லாம் குற்றம் சாட்டிட்டு இருக்காங்களே, அதுதான். when the parliament not in session அதுதான் வரும். அதுதான் வந்து ஆர்டினன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்டினன்ஸ் இஷ்யூ பண்ற பவர் யாருக்குன்னா பிரசிடென்ட்டுக்கு இருக்கு. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பிரசிடென்ட், ஸ்டேட் கவர்மெண்டா தான் கவர்னர் தான் இஷ்யூ பண்ணும் ஆர்டினன்ஸ. ஓகே, இப்ப ஆர்டிகல் 13 என்னன்னு வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்ற கான்செப்ட். அப்புறம் வந்து இந்த ரிட்னு ஒண்ணு சொன்னேன்ல, அதாவது ரிட் பெட்டிஷன், ரிட் மேக்கிங் பவர் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டிகல் 32. அதே போல ஹைகோர்ட்டோட ரிட் மேக்கிங் பவர் வந்து ஆர்டிகல் 226. இது நோட் பண்ணுங்க, இது முக்கியமான ஆர்டிகல். இந்த ரிட் மேக்கிங் பவர் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் வந்து அண்டர் ஆர்டிகல் 32. ரிட் மேக்கிங் பவர் ஆஃப் ஹைகோர்ட் வந்து 226. இது முக்கியமான ஒரு 2 ஆர்டிகல், இது முக்கியமா பாத்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கேசவானந்த் பாரதி கேஸ் நேத்து ஒண்ணு பார்த்தோம்ல, 1973ஆம் ஆண்டு. அந்த கேஸ்ல என்ன பார்த்தோம், பிரியாம்பிள் வந்து இட்ஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொன்னதாக நம்ம பார்த்தோம். அப்புறம் இன்னொரு பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது சுப்ரீம் கோர்ட் இன்னும் என்ன சொல்லியிருக்கோன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை வந்து ஒருவேளை அது ஒரு அரசியலமைப்பு சட்டமானது அடிப்படை உரிமையை பறிக்கும் வகையில் இருந்தால் அதனை சுப்ரீம் கோர்ட்ல சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கும். சுப்ரீம் கோர்ட்ல அதை எடுத்து வழக்கு போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம்.
கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் கேன் பி சேலஞ்ச்டு இஃப் இட்ஸ் வயலேட்டட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்ற ஒரு பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட்டும் அந்த கேசவநந்த் பாரதி கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருப்பாங்க. அதே போல அந்த அடிப்படை கோட்பாடுகள்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற கான்செப்ட் வந்து பேசிக் ஃபீச்சர்ஸ் அப்படின்ற, அதாவது பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து வயலேட் பண்ணாம ஒரு அரசு சட்டமோ அல்லது எந்த சட்டமாக இருந்தாலும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னதும் கேசவானந்த பாரதி கேஸ் தான். ஓகே, இப்ப ஆர்டிகல் 13 பார்த்துட்டோம். இப்ப ஆர்டிகல் 14 பார்க்கலாம். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா.